இது என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ IJKL OP மற்றும் Q ஆகிய 7 பேர் வந்து வடக்கு நோக்கி வரிசையாக அமைந்துள்ளனர். L மற்றும் Qக்கு இடையில் 5 பேர் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். P மற்றும் Iக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமைந்துள்ளார். ஆனால் Jக்கு வலதுபுறம் உள்ள சில இடங்களில் அமர்ந்துள்ளார். கோட்டின் இடது முனையும் 3ஆவது இடத்தில் அமர்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ எல்லாமே வந்து வடக்கு நோக்கி தானே ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ எல் மற்றும் Qக்கு இடையில் எத்தனை பேர்? 5 பேர் இருக்காங்களா? எல் மற்றும் Qக்கு இடையில் 5 பேர், 1 2 3 4 5 பேர் இருக்காங்களா? அப்புறம் P மற்றும் Iக்கு இடையில் ஒருவர் மட்டுமே உள்ள. அப்போ லெஃப்டாக ரைட்டான்னு எதுவுமே கொடுக்கல. அப்போ P மற்றும் Iக்கு இடையே ஒருவர் மட்டும் இருக்காங்க. P மற்றும் Iக்கு இடையில் என்ன இருக்காங்க? ஒருவர் மட்டும் இருக்கார். அப்புறம் Jக்கு வலதுபுறத்தில் சில இடங்களில் அமர்ந்துள்ளார். Jக்கு வலதுபுறம் Jக்கு வலதுபுறத்தில் சில இடங்களில் அமர்ந்துள்ளன. கோட்டின் இடது முனையில் கோட்டின் 3ஆவது இடத்தில் அமர்ந்திருப்பையான்னு கேட்குறான். கோட்டின் இடது முனை இது லெஃப்ட் சைட்லேருந்து 3ஆவது இடத்துல யார் இருக்கா? அப்போ O இருக்காரா? அப்போ O தான் ஆன்சர். அடுத்த டைப் என்னது? அதே மாதிரி தான் IJKL OP ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். J மற்றும் Qக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். Jக்கும் Iக்கும் இடையே 4 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளார். Pக்கும் Kக்கும் இடையில் O மட்டுமே அமர்ந்துள்ளார். P என்பவர் 1க்கு உடனே அருகில் அமரவில்லை. வரிசையில் தீவிர வலது முனையில் இருப்பவர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? J மற்றும் Qக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். J மற்றும் இது லெஃப்ட்டு இது ரைட்டு. சரியா, J மற்றும் Jக்கும் Iக்கு இடையில் J மற்றும் Qக்கு இடையே இடதுபுறம். இப்போ லெஃப்ட் சைடில் J மற்றும் Q இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். சரியா, JQ லெஃப்ட் சைடு. அப்புறம் Jக்கும் Iக்கும் இடையே 4 பேர் உள்ளனர். Jக்கும் Iக்கும் இடையே இல்லை 4 பேர் இருக்காங்களா? QP OK 4 பேர் இருக்காங்களா? அப்புறம் P மற்றும் Kக்கு இடையில் O அமர்ந்துள்ளார். Pக்கும் Kக்கும் இடையில் O அமர்ந்திருக்காரா? அப்புறம் P என்பவர் 1க்கு உடனே அருகில் அமரவில்லை. Pக்கு அருகில், சரியா, 1க்கு அருகில் அமரவில்லை. சரியா, அப்புறம் வரிசையில் தீவிர வலது முனையில் அமர்ந்திருப்ப யார்? வரிசையில் தீவிர வலது முனையில் அமர்ந்திருப்ப லாஸ்ட் என்னது? எள்ளு தானே இருக்காங்க. எள்ளு தான் ஆன்சர். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு 10 சம் நம்ம போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் நம்ம ஈஸியாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி தான் IJKL இந்த மாதிரி 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஐயின் வலதுபுறத்தில் யாரும் உட்காரவில்லை. இப்போ ஐயின் வலதுபுறத்தில் யாரும் உட்காரல. ஐக்கு பின்னாடி யாருமே வலதுபுறத்தில் யாரும் உட்காரல. அப்புறம் I மற்றும் Jக்கு இடையில் எத்தனை? 3 பேர் இருக்காங்களா? I மற்றும் Jக்கு இடையில் PKQன்னு இருக்கா? அப்போ 3 பேர் இருக்காங்க. அப்புறம் J மற்றும் Qக்கு இடையில் 2 பேர் உள்ளனர். J மற்றும் Qக்கு இடையில் PK 2 பேர் இருக்காங்களா? அப்புறம் Pயின் இடதுபுறத்தில் 3ஆவது இடத்துல வந்து Pயின் இடதுபுறத்தில் 3ஆவது இடத்தில் வந்துடும் யார்? எல் அமர்ந்திருக்கா. Pயின் 3ஆவது இடத்தில் என்னது? எல் இருக்காரா? எல் Pயிலேருந்து 1 2 3 எல் இருக்காரா? அப்புறம் Pயின் உடனடி வலதுபுறத்தில் K அமர்ந்துடும். Pயின் உடனடி வலதுபுறத்தில் K இருக்கார். அப்புறம் Oக்கும் Qக்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? Oக்கும் Qக்கு எத்தனை பேர்? 3 பேர். சரியா, இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி டைப்.